அனைவருக்கும் வணக்கம். கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் செம்பகச்சேரியை சேர்ந்தவர் தான் ஷினி, வயது 35. இவங்க மத்திய சுகாதார நிறுவனத்தில் அதிகாரியாக பணியாற்றி வராங்க. இவருடைய கணவர் தான் டாக்டரான சுஜித். இவருக்கு வயது 38 ஆகுது. இவருக்கும் கொல்லத்தை சேர்ந்த தனியார் மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய நுரையீரல் பிரிவு சிறப்பு மருத்துவரான தீப்தி மோல் ஜோஸ் வயது 37 என்பவருக்கும் இடையே கள்ள தொடர்பு இருந்துள்ளது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே தீப்தி மோலை சுஜித் புறக்கணித்திருக்கிறார். இதற்கு அவருடைய மனைவியான ஷினிதான் காரணம் என நினைத்து அவர் மீது கடும் கோபத்திற்கு ஆளாகியிருக்கிறார் அவருடைய கள்ளக்காதலான தீப்தி. அவரை கொலை செய்யவும் முடிவெடுத்துள்ளார். இதற்காக யூடியூபில் எப்படி கொலை செய்யலாம் எனவும் தேடியிருக்கிறார். அப்போதுதான் ஏர்கன்னை பயன்படுத்தி நெருக்கமாக இருந்து சுட்டால் உயிரிழப்பு ஏற்படும் என அறிந்திருக்கிறார். அது குறித்து மேலும் விவரங்களையும் திரட்டியிருக்கிறார். இதுதான் சரியான வழி என்று முடிவுக்கு வந்தவர் உடனே ஆன்லைன் தளத்தில் ஏர்கன் ஒன்றையும் வாங்கியிருக்கிறார். சில தினங்களுக்கு முன்னர் கொரியர் வேஷத்தில் டெலிவரி செய்வது போல தீப்தி மோல் ஷினி வீட்டிற்கு சென்றிருக்கிறார். கொரியர் வந்ததாகவும் கூறியிருக்கிறார். அப்போது அந்த கொரியரை வாங்குவதற்காக ஷினியின் அப்பா வந்திருக்கிறார். அவரிடம் உங்களிடம் கொடுக்க முடியாது, இது முக்கியமான கொரியர், அதனால் ஷினியின் கையில் தான் கொடுத்து விடுவோம், அவர் கண்டிப்பாக கையெழுத்து போட வேண்டும் என கூறியிருக்கிறார். உடனே ஷினியின் அப்பா சென்று தன்னுடைய மகளிடம் கூறியிருக்கிறார். அதன் பிறகு ஷினி கதவை திறந்து கொரியர் வாங்குவதற்காக வந்திருக்கிறார். அப்போது ஷினி தீப்தி மோல் அருகே நெருங்க தான் கையில் வைத்திருந்த ஏர்கன்னை எடுத்து அவரை சுட முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் அந்த சமயத்தில் கையில் துப்பாக்கியை வைத்து தன்னை சுடப்போகிறார் என்பதை சுதாரித்து கொண்ட ஷினி கையை வைத்து அதனை தடுத்திருக்கிறார். இதில் அவருடைய கையில் குண்டுபட்டு ஷினிக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக சுதாரித்து கொண்ட தீப்தி அங்கிருந்து உடனடியாக தன்னுடைய காரில் தப்பிச் சென்று விட்டார். இது தொடர்பாக வஞ்சியூர் போலீசாருக்கு தகவல் உடனடியாக கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்திய போது தீப்தி மோல் தான் கொலை முயற்சியில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவரை மருத்துவமனைக்கு சென்று போலீசார் கைது செய்தனர். அவர் இந்த குற்றத்தை செய்யாமல் இருப்பது போல் நாடகமாடியதும் தான் மருத்துவமனையில் இருப்பது போலவே அவர் செட்டப் செய்துள்ளார். ஆனால் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் இவர்தான் கொலை செய்ய முயன்றார் என்பதை போலீசார் கண்டுபிடித்து அவரை மருத்துவமனைக்கு சென்றே கைது செய்துவிட்டனர். அவரை பிடித்து நடத்திய விசாரணையில் மேற்கொண்ட தகவல்கள் எல்லாமே தெரிய வந்தன. தீப்தி மோல் ஜோஸ் திருவனந்தபுரம் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார்.